இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூரு IPL விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். வரும் 10ஆம் தேதி உயிரிழப்பு தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்ய சித்தராமையா அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஏற்கனவே கர்நாடக அரசு சார்பில் 10 லட்சம் அறிவித்துள்ள நிலையில் பெங்களூரு அணியும் நிவாரணம் அறிவிப்பு. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மற்றும் கர்நாடக கிரிக்கெட் கவுன்சில் மீது போலீசார் வழக்கு பதிவு. பேர் உயிரிழப்புக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க மறுப்பதாக பாஜக புகார். கிரிக்கெட் வாரியம் மீது குற்றம் சுமத்த முதலமைச்சர் சித்தராமையா முயற்சிப்பதாகவும் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுடன் கர்நாடக அரசு எப்போதும் நிற்கும். உயிரிழப்புகளை வைத்து பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் PK சிவக்குமார் விமர்சனம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த இளம்பெண் காமாட்சி தேவியின் உடல் சொந்த ஊரான உடுமலைக்கு கொண்டு வரப்பட்டது. உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. நிர்வாகிகளை அடுத்தடுத்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் பேச்சுவார்த்தை. பாரதிய ஜனதா கட்சிக்காக ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை. நீண்ட கால நண்பர் என்ற அடிப்படையிலேயே ராமதாஸை சந்தித்து பேசியதாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி திட்டவட்டம். விலைவாசி உயர்வை கண்டித்து சென்னை தரமணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. மக்களுக்கான போராட்டத்தை அராஜக போக்குடன் ஒடுக்க நினைக்கும் ஆணவ அரசின் கூட்டத்தை மக்கள் அடக்குவார்கள் என எடப்பாடி பழனிசாமி சாடல். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று 1491 நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள 3000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். எல்லோருக்கும் எல்லாம் எனும் நம் ஆட்சியை பக்தர்கள் போற்றுகிறார்கள், அற்பர்கள் கதறுகிறார்கள் எனவும் சாடல். தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கியிருக்கும் அரசு உறைவிடப் பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட். IITயில் சேரவுள்ள ராஜேஸ்வரியின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. ஜூன் 7ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டமும் காணொலி வாயிலாக நடைபெறும் என தகவல். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக MLAக்கள், நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர்.
தொடர் அருள் செய்யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எங்கள் தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் பெரிதும் நேசித்த பெருந்தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை புதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நல்லாட்சி நாயகர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி நீடிக்க அருள் செய்யா அல்லாஹ். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகள் மரியாதை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மரியாதை. அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி குறித்த வேல்முருகனின் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம். பெண் குழந்தைகள் மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோரையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி உள்ளதாக விமர்சனம். சினிமாக்காரர்கள் மீது அதிக கவனம் வைக்காதீர்கள் என்ற அடிப்படையில் அறிவுரை கூறினேன். விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் வேல்முருகன் விளக்கம். ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவுக்குரிய மாபெரும் ஒரு தலைவர். அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பது. மன்னிப்பு கோர வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க, ரசிகர்களாக இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதையெல்லாம் மறந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். நான் பாமகவில் சேர்கிறேன் என கூறப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என வேல்முருகன் பேட்டி. தைலாபுரத்தில் ராமதாஸை எனது சகோதரர் திருமால் வளவன் சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை எனவும் விளக்கம். கற்பனையான செய்திகள். பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீர வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாசுடன் தாங்கள் இருப்பதாகவும் வேல்முருகன் உறுதி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம். தமிழகத்தில் கொரோனா பரவல் எதிரொலியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு தொடக்கம். சென்னை நிலையை தொடர்ந்து மதுரையில் 50 படுக்கைகள் கொண்ட வார்டு தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு. கும்பாபிஷேகம் என்ற பெயரில் கோயில்களில் பணம் கையாடல் நடைபெறுவதாக பொன் மாணிக்கவேல் புகார். அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் ஊழல்களால் தமிழகத்தில் பல கோயில்கள் காணாமல் போய்விட்டதாக குற்றச்சாட்டு. 20 கோடி கண்டம் அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்றது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்க கொடுக்கறது இல்ல கோர்ட்ல. முருகன் மாநாட்டில் மதத்தை வைத்து அரசியல் நடத்த இந்துத்துவா சக்திகள் முயற்சிப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒலித்த மொழி உணர்வு பிற மாநிலங்களிலும் ஒலிப்பது நல்ல திருப்பம் என்றும் நிகழ்ச்சி. கோயில் திருவிழா மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கு அதிக அளவில் கூட்டம் செல்வது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூக அடையாளமாக பார்க்க முடியாது. பெங்களூரு கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் சர்ச்சை பேச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக அளவான கூட்டம் போய் மரத்து தடவுது, விளையாட்டை பார்க்க போகிறது. இன்றைக்கி இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மக்கள்கிட்ட சொல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள்,
பொது இடங்களில் கூட சமயம் பொதுமக்கள் வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி இப்படி வந்து தள்ளி முந்தி போய் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவது என்பது பொதுமக்களே அதை தவிர்க்கணும். பொள்ளாச்சி சம்பவத்தில் தங்களை தொடர்பு படுத்திய விவகாரத்தில் நஷ்ட ஈடு கேட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த வழக்கு. யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க ஜூன் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லைகா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை 30 விழுக்காடு வட்டியுடன் நடிகர் விஷால் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி வீடு புகுந்து வெட்டி கொலை. மர்ம கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தையை நேருக்கு நேர் சண்டையிட்டு விரட்டியடித்த வளர்ப்பு நாய். மீண்டும் வீட்டிற்குள் நுழைய முயன்ற சிறுத்தையை பயமின்றி எதிர்கொண்ட வீடியோ வைரல். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே போதை ஆசாமிகள் அட்ராசிட்டி. ஒருவர் மீது ஒருவர் பாட்டில்களை கொண்டு தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். தாய்லாந்து சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. நண்பர்கள் உறவினர்கள் ஒன்று கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க IRCTC இணையதளத்தில் வருகிறது புதிய மாற்றம். ஆதார் வெரிஃபிகேஷன் அடிப்படையிலேயே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டு வர திட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் 1 சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனை. ஸ்ரீநகரில் உதம்பூர் பாரமுல்லா இடையிலான வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நாளை கொடியசைத்து தொடங்கி வைப்பதன் எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீநகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு தீவிரம். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி டெல்லி இல்லத்தில் மரக்கன்றை நட்டு வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சிந்தூர் வெற்றியையொட்டிய பிரதமரின் மரக்கன்று நடும் வீடியோ வைரல். ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில்வே பாலம் நாளை திறந்து வைப்பு. ஜம்மு ஸ்ரீநகர் இடையிலான பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அசாம் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 33,000 பேர் பாதிப்பு. 12 பேர் பலியான இந்த பேரிடரால் 24 மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் 1000 பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மீன் பொம்மை. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் மீன்வளம் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் சுதர்சன் பட்நாயக் விழிப்புணர்வு. பீகார் மாநிலத்தில் குடியேற்ற கொள்கையை நிதிஷ்குமார் அரசு நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். பாட்னாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக முழக்கம். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் வெளியானது.
திரையரங்குகள் முன்பாக ரசிகர்கள் கேக் வெட்டியும் நடனமாடியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம்.